மாதிரி இருக்கு. என்ன இது மீன் கடல் மாதிரி இருக்கு. கடல்ல மீன் எப்படி இருக்கும், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எல்லாம் இருக்குங்க. பையில பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இல்லாம என்னடா இருக்குன்றீங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இது பஸ் கடல்ல மிதந்துட்டு இருக்குங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கோம். இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட இப்போ என்ட்ரியில் தான் இருக்கும், இப்போ ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். இப்போ உள்ளே போய் வந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படின்னு சொல்லி இப்போ காமிக்க போகிறோம். வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், திருச்சி ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே எனக்கு தெரியல, இது ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. இப்போ வந்து மேலே பிரிட்ஜில் கூட பஸ்ஸு போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே மேலே வந்து இந்த பாலம் ஏறி பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இங்கே இண்டிகோ பஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்மார்ட் பஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ தான் உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்களா என்ட்ரியை பார்த்தீங்களா இல்லையா, இதை வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஆட்டோட லைனை பாருங்கள், எப்படி ஆட்டோலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து என்ட்ரி இப்படி இருக்குது. இங்கே இது வந்து என்ட்ரி உள்ளே வந்தோம்னா செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு செக்யூரிட்டி கார்டு வைக்கிறது இங்கே பஞ்சப்பூரில் தான். நிஜமாவே சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் சிலை வச்சுருக்காங்க, கலைஞர் சிலை வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த நிஜமாவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. நிஜமாவே இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுக்கு அப்ரிசியேட் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு இருக்கார் பாருங்கள், அதுக்காக வர பொருளாக செக் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் உள்ள தான் இப்போ வண்டியில் வந்திருக்கோம். வண்டிக்கு வந்து தனியாக கேட்டு வச்சுருக்காங்க, வண்டியோட என்ட்ரி. இப்போ வண்டி வந்து உள்ளே போய் நம்ம பார்க் பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், காமிக்க போகிறேன். இது கடைசி இப்போ வந்து வண்டியில் பார்க் பண்ணியாச்சு கைஸ். வண்டி பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் பஸ் ஸ்டாண்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூட நடந்துட்டு தான் இருக்குது. பின்னாடி வந்து என்னமோ ஆயில் மாதிரியா என்னமோ இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. ஆனால் 10 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லாமல் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரின் லெவலில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்டே இருக்காதுங்க. இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டு பிரம்மாண்டமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே தான் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து எதுவும் இப்போ வந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. செம்ம டெவலப் ஆகிருக்குங்க பஞ்சப்பூர். வந்து முன்னாடி வந்து தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் வந்து இவ்வளோ டெவலப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து இருக்கிற லோக்கல் பஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பஸ்ஸாக இருந்தாலும் இங்கே தான் ஏற்று வருது பார்த்தீங்களா. இது வந்து லோக்கல் பஸ் தான். இங்கே வந்து இந்த லால்குடி வாலாடி அந்த மாதிரி போகிற பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. இது வந்து மேலே பிரிட்ஜு மாதிரி. இது வந்து ஏர்போர்ட்டில் தான் இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து டக்குன்னு வந்து மேலே போகிற மாதிரி பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இங்கே ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும். செம்மையாக இருக்குங்க. இது பாருங்க, திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் சொல்லிட்டு மேலே வந்து முத்தமிழங்கர் மேலே போடுறேன், முத்தமிழங்கர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைத்த பேருந்து நிலையம், பேருந்து முனையம். சூப்பர் செம்மையாக இருக்குங்க. இதான் என்ட்ரி. இதான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரோட்டில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா இதான் என்ட்ரி. இங்கே வந்து கார் பார்க்கிங்லாம் வசதி இருக்குங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட சிலையை வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் சிலையை. சூப்பராக செஞ்சுருக்காரு பாருங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறை, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது 9/5/2025. சூப்பருங்க. அப்புறம் எவ்வளோ பெரிய செலவு பாருங்க, செம்மையாக இருக்கு. ரியலி அப்ரிசியேட். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
இது மாதிரி சூப்பர் சொல்லிட்டே போகலாம். பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களாம் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபாரின்காரன் வந்து பார்த்தாருன்னா அவ்வளோ அப்ரிசியேட் பண்ணுவாப்புல இந்த பஸ் ஸ்டாண்டை. உள்ளே போய் பார்ப்போங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்க்ரீனோட பார்த்தீங்கன்னா இந்த பஸ் இத்தனை மணிக்கு வரும், இந்த பஸ் வந்து இத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா எழுத்து, அது மாதிரி உள்ள போட்டிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இப்படி போட்டு பண்ணுறது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியுது. உள்ள வந்து செக்யூரிட்டி கட்டுப்பாடு வந்து பயங்கரமாக இருக்குங்க. போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், செம்மையாக வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதாங்க என்ட்ரி உள்ள பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது. இதான் உள்ள என்ட்ரி போகிறது பாருங்க. இருந்தீங்கன்னா உள்ளதான் என்ட்ரி. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கார்டனாக இருக்கட்டும் செம்ம க்ரீனராக இருக்கு பாருங்க. இதாங்க என்ட்ரி. உள்ள என்ட்ரி போனீங்கன்னா இங்கே இருப்பாங்க, ஹெல்ப் டெஸ்க் இருக்கு. வந்து எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிட்டு சிஎம்மோட படம் வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே வந்து இனாகிரேஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நடைமேடை. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இது மாதிரி பண்றது பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் இது மாதிரி பார்த்தது கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்போதான் பார்க்குறேன் இது மாதிரி வந்து எழுதி போடுறது. இந்த நடைமேடை 5ன்னு சொல்லிட்டு மதுரை, திண்டுக்கல் பாருங்க எல்லாமே இது மாதிரி காமிச்சிடுறாங்க. நிஜமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓ, இதான் இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் இது காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்படிதான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கலைஞர் இது காமிச்சோம் பார்த்தீங்களா, சிலை காமிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு இருக்கு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஹவுஸா என்னன்னு தெரியல. ஆனால் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் செட்டப் இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. என்னமோ எழுதி வச்சிருக்காங்க இங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்து எஸ்கலேட்டர் செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல பயமா இருக்கலாம். நாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல எஸ்கலேட்டரா? என்னால நம்பவே முடியல கைஸ். ஏங்க ஒரு மாதம் நீங்க பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வேற மாதிரி. சைனா என்னங்க, சைனா நம்ம தமிழ்நாடுலே இருக்கு பாருங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட். ஒரு மாடி கட்டடம் மேல வந்து பஸ் ஓடுது, மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, மேல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது பாருங்க. சத்திரம் பேருந்து நிலையம் சொல்லிட்டு மேல ஒரு போர்டு போட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளவு சுத்தங்க. இங்க ஒரு டீ கடை ஒண்ணு இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை பார்த்துருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இந்த மாதிரி டீ கடை நான் பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை இருக்கும், நம்ம லோக்கல் கடையில் வைக்கிற மாதிரி தான் அங்கே டீ கடைலாம் இருக்கும். இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் செட்டப் வந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் வந்து ஏர்போர்ட் செட்டப்புங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் பஸ் ஸ்டாண்ட் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு தாங்க இருக்கு. இன்னும் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படிக்கட்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது மாதிரி பஸ்ஸெலாம் இங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிது, மேலே பிரிட்ஜ் மேலே பஸ்ஸு. இது வந்து படிக்கட்டில் கீழே போனீங்கன்னா இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். இங்கேயும் பஸ் ஸ்டாண்டு படிக்கட்டு பாருங்க. ஒவ்வொரு சிப்பிலும் ஜூசி கிக் ஏன் நம்புற மாதிரியாங்க இருக்கு. தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நம்ம ஒரு டீ ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு டீ ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு சமோசா ஒன்று வாங்கியிருக்காங்க.
இது எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஜமா சொல்லணும்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டீ வந்து பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க கொஞ்சம் பாலுக்கு பதிலாக தண்ணி அதிகமாக ஊற்றிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு ரோடு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, மேலே பிரிட்ஜ் ஒன்று. இந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த பிரிட்ஜ் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த ரோடோட கனெக்ஷன் அது ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே அப்படியே ஏறி இங்கே டக்கு நீங்கள் வந்துடலாம் பஸ்ஸில். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே கூட வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இது வேலை நடந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது நடைமேடை 6ன்னு போட்டு பஸ்ஸு டீட்டெயிலாம் போட்டுருக்காங்க பாருங்க. உள்ள ஏசிலாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்குங்க. சட்டை போட்டதுனால கொஞ்சம் குளிர் வந்து சட்டை போட்டு இவ்வளோ குளிரா இருக்கு. அப்போ வந்து பனியன்லாம் போட்டு வந்து என்னங்க ஆகுறது, சளி பிடிச்சி போயிருங்க. இந்த மாதிரி கூலிங்கா இருக்கு. ஏசிலாம் போட்டு அதெல்லாம் இல்லை, எஸ்கலேட்டர் அப்படியே பிரம்மாண்டமா இருக்குங்க. இது இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால் 1 மணி நேரமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து சென்னையில் இருக்கிற பெரிய மால் மாதிரி இருக்குது. எஸ்கலேட்டர் பாருங்க, இது கீழே வந்து மேலே வர மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டீ கடை, ஹோட்டலு எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு கடை இருக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வச்சு சாப்பிடலாம். நான்வெஜ் இருக்கா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். நான்வெஜ் இருக்கா கூட்டம் கூட. நான் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து எல்லாம் கிட்ட பயங்கரமாக இருக்கு. கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துட்டு தாங்க இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பேக்கரி, ஸ்வீட்ஸ் கடை, டீ கடை, ஹோட்டல், சிப்ஸ் கடைன்னு சொல்லிட்டு பல வெரைட்டிஸ் இருக்குது. என்ன வேணாலும் சாப்பிடலாம். இதை பார்த்தீங்கன்னா முன்பதிவு மையம் ஒன்று இருக்கும். இங்கே வந்து நம்ம முன்பதிவு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து முன்பதிவு பண்ணுற மையம். நம்ம முன்னாடி வந்து நம்ம சீட் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. பஸ்ஸு எப்போ வருதோ அந்த பஸ்ஸு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மேலே எழுதியிருப்பாங்க பாருங்க, அந்த எல்ஐடி இது மேலே எழுதியிருப்பாங்க உங்கள் பஸ் இத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே இருக்க இதில் வந்து எழுதியிருப்பாங்க உங்கள் பஸ் இத்தனை மணிக்கு வரும், இதான் டைமு, இந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். அப்புறம் வந்து இங்கே தண்ணி இது வச்சுருக்காங்க. உங்களுக்கு கூலிங் வாட்டர், ஹாட் வாட்டர்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் இருக்குது. பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஹோட்டல் இருக்காங்க. இங்கே வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சொல்லிட்டு எல்லா வெரைட்டி வித்துட்டு இருக்காங்க. இது வந்து பியூர் வெஜ்ஜு. இங்கே வந்து வெஜ்ஜு சாப்பிட மட்டும் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆர்எஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஹோட்டல் இருக்குது. இது வந்து நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஹோட்டல் தான். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எல்லாமே இங்கே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சனா ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஹோட்டல். அவ்வளோதான் கைஸ், வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வெயிட்டிங் சீட்டுங்க. இங்கே நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்
இங்கே முன்னாடியே வந்து இந்த டிஸ்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, டிஸ்கை நம்ம சொல்லுவாங்க. அதுதான் இந்த எல்ஐடி ஸ்க்ரீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஐடி ஸ்க்ரீனு. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்கள் பஸ்ஸு எல்லாம் பார்க்கலாம், பஸ்ஸோட டீட்டெயில் பார்க்கலாம். நடைப்பேடை மூடுன்னு சொல்லி விழுப்புரம் வேலூர்னு சொல்லிட்டு எல்லாம் பஸ்ஸோட டீட்டெயில் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த பார்ட் பார்ப்போம். இது வெளியே பார்த்தீங்கன்னா குளித்தலை விழுப்புரம்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்குது. இது பார்த்தீங்கன்னா திருச்சி, கரூர், கோயம்புத்தூர் இந்த சைடு பஸ்ஸு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்னை பஸ்ஸு, எக்மோர் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மதுரை பஸ் எல்லாம் நிற்கிற இடம் இது. ஏங்க இந்த உச்ச வெயிலில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு கண்டென்ட் நான் போட்டுகிட்டே இருப்பேன். பாருங்க, இதில் வந்து பஸ் ஏறி அது மேலே மாடியில் போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஏர்போர்ட் சிட்டி. செம்ம சூப்பர்.